அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மட் கடாய் சிக்கன் மசாலா. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் போட்டுக்கோங்க. அப்புறமா 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. இது முழுசா வேக வைக்க கூடாது, ஹாஃபா தான் வேக வைக்க போறோம். ஹாஃப் குக்கடா தான் இருக்க போகுது. அப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம். நாங்க கல்லுப்பு தாங்க யூஸ் பண்றது. கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி. சால்ட் வேணும்னா கூட அதுல நாங்க மிக்ஸி ஜார்ல கொடுத்து அரைச்சிடுவோம். வெளியில எல்லாம் வாங்க மாட்டோம். இது அப்படியே வேகட்டும். ஒரு ஹாஃப் குக்டு அளவு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவை வேகட்டும். பாருங்க, நல்லா மசாலா எல்லாம் இறங்கி சிக்கன் ஒரு ஹாஃபா குக் ஆயிடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ மட் கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்க போறோம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த வேக வச்ச சிக்கன் மசாலா எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா இப்படி அப்படி பெரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ள இறங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க குக் ஆறதுக்கு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர், அப்புறம் கறி மசாலா. இதுதான் இதுல மெயின் இன்கிரீடியன்ட்டே. அது ஃபைனலா ஒரு பரவலா போட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. மேல கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மட் கடாய் சிக்கன் மசாலா ரெடி. யம்மியா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.